மலமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர். நாங்கள் இன்றைக்கு கடந்த 28/5 நடந்த ஒரு காணாமல் போன மீனவர்களினுடைய ஒரு சிலவீனமாக அவர்களும் கடத்தொழிலாளர் சங்கங்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செலவழித்த அந்த பணத்தினை ஒரு சிறு தொகையை அவர்களுக்கு ஒரு பாரமில்லா தன்மையாக நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். இந்த விலையை கொடுத்து அதற்குரிய உதவி சமாசங்களும் சங்கங்களாகவும் சேர்ந்து நாங்கள் அந்த பணத்தினை கொடுத்துருக்கோம். அதன்படி முனை கடத்தொழிலாளர் சங்கத்திற்கு ரூபாய் 3.5 லட்சம் ரூபாயும், கற்கோளம் உதயசூரியன் உதயதாரகை சங்கத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் ரூபாயும் பணம் கொடுத்திருக்கிறோம். அதன்படி இனிவரும் காலங்களிலும் நாங்கள் சமாசத்தின் ஊடாக காணாமல் மீனவர்கள் போனாலும் சரி, அல்லது இந்த மீனவர்கள் ஏதாவது ஒரு பழுது பிழைகள் அல்லது ஒரு தேடி கிடைக்காத சந்தர்ப்பத்திலே சமாசம் தங்களுடைய சரியான கடமையை தார்மீகமாக அந்த இடத்திலே செய்து, இதே போல இனிவரும் கடத்தொழில் சங்கங்கள் இணைந்து செயற்படக்கூடிய மாதிரி சமாசமானது அவர்களுக்கு ஒரு தாய் போல வேலை செய்யும் என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறோம். எனது பேர் ஆண்டனி செட்வர்ட் கைட்டஸ். வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய செயலாளர். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 28/5/2026 கடலில் ஏற்பட்ட விபத்திலே 4 மீனவர்கள் கடலில் காணாமல் போயிருந்தார்கள். அதனை பொறுப்பு நின்று முனை மற்றும் உதயதாரகை கற்கோளம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இணைந்து எண்ணெய், டீசல் எல்லாம் அடித்து அவர்களை தேடும் பணியில் இரு சங்கங்களும் தான் செயற்பட்டார்கள். அந்த இரு சங்கத்திற்கும் கூடுதலான பல லட்சம் ரூபா செலவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த செலவிலே நாங்கள் அவர்களின் செலவை குறைக்கும் நோக்கோடு சமாசத்தினூடாக முனைச்சங்கத்துக்கு ஒரு தொகை பணத்தினையும், உதயதாரகை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் கற்கோளம் அவர்களுக்கு ஒரு தொகை பணத்தினையும், 4 மீனவர்களுடைய வீட்டாருக்கும் சிறிய பணத்தொகையையும் உதவி செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கடலிலே மீனவர்களுக்கு நடக்கும் விபத்தை நாம் சமாசம் பொறுப்பேற்று அதனை நடத்துவதாகவும், சங்கம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேணும். சங்கங்கள் முதல் நாள் படகுகள் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த நாள் சங்கங்கள் தேடுகின்றது. சங்கங்கள் தேடி படகுகள் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த நாள் சமாசம் தேடுவதாக முடிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சங்கங்களுக்கு நடக்கின்ற அந்த செலவீனங்களை குறைக்கும் நோக்கோடு சமாசம் தொடர்ந்தும் செயற்படும் என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். இதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த அரசியல் கட்சியோ அல்லாட்டி வேறு எவருமோ தனிப்பட்ட ரீதியிலோ எவரும் எங்களுக்கு இந்த செலவினங்களை குறைக்கும் நோக்கோடு எவரும் உதவவில்லை. ஆனால் சிலர் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள், கடலில் காணாமல் போன மீனவர்களுக்கு தாங்கள் தான் எரிபொருள் கொடுத்து உதவி செய்ததாக. ஆனால் அப்படியல்ல. இரு சங்கம், அதாவது கற்கோளம் உதயதாரகை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கமும் முனை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இணைந்துதான் இந்த செலவினை செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிறிய தொகை பணத்தினை உதவி செய்திருக்கின்றோம். நன்றி.